அன்பிற்குரியவர்களே வணக்கம். இன்றைய இந்த காணொளி மூலமாக நாம் பார்க்க இருப்பது போட்டித் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா, உவமை தொடர்களை அவை உணர்த்துகிற பொருள்களை அடையாளம் காணுதல் அப்படின்னு. உவமை தொடர் உணர்த்துகிற பொருளை கண்டுபிடித்தல். இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் மொத்தம் 3 வகையான தொடர்கள் வந்து அந்த தேர்வில் கேட்கப்படும். உவமை தொடர்கள், மரபு தொடர்கள், அப்புறம் பழமொழி தொடர்கள். இந்த 3 இருக்குது. உவமை தொடர்கள், மரபு தொடர்கள், பழமொழி தொடர்கள் 3 இருக்குது. இப்போ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னா அது பழமொழி. அந்த பழமொழி உணர்த்துகிற பொருளை விளக்குதல் அப்படிங்கிறது அது ஒரு தனி வகையான வினா. மரபு தொடர்கள் என்பவை அது வேறு மாதிரி. இது வந்து உவமை தொடர். உவமை தொடருக்கும் பழமொழி தொடருக்கும் வேறுபாடு இருக்குது. நம்ம அது உவமை தொடர் நடத்துகிற போது இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். பழமொழி தொடர் பார்க்குற போதும் மரபு தொடர் பார்க்குற போதும் அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஓமை தொடர் உணர்த்துகிற பொருள்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தேர்வில் வந்து ஒரு ஓமை தொடர் கொடுத்துருப்பாங்க. அதோட பொருள் நமக்கு பார்த்தாலே தெரியும். கொடுத்துருக்கிறதுல ஒரு சிறப்பான அல்லது மிக துல்லியமாக பொருந்துகிற ஒன்றை நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் நம்ம ஓமைன்னு சொல்லுவோம்? ஓமை உருபுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஓம உருபுன்னு. போல, புறைய, ஒப்ப, உரட, மான, கடுப்ப, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்னை, இன்ன, இப்படிலாம் ஓம உருபுகள்லாம் இருக்குது. உவம உருபுகள் இருக்குது. இப்போ அதில் இந்த போலன்னு வரும். இப்போ பாருங்களேன், இப்போ கடலில் கரைத்த பெருங்காயம் போல. தேர்வில் வந்து கேட்டிருப்பாங்க, கடலில் கரைத்த பெருங்காயம், பெருங்காயம் போல. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பாங்க? கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் அப்படின்னு கொடுத்துட்டு 4 விடைகள் தரப்பட்டிருக்கலாம். அல்லது ஓமை தொடர்களை கொடுத்துட்டு பொருத்துகிற மாதிரி போட்டுட்டு பொருந்தாத இணையை கண்டறிக அல்லது பொருந்துகிற இணையை கண்டறிக இப்படிலாம் கொடுத்துருக்கலாம். அல்லது பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை உணர்த்துகிற ஓமை அப்படின்னு சொல்லி 4 ஓமைகளை கீழே கொடுத்துருக்கலாம். இது மாதிரிலாம் விடைகள் வரக்கூடும். இப்போ கடலில் கரைத்த பெருங்காயம், பெருங்காயத்தை குழம்புல கரைக்கலாம், ஒரு தண்ணியில் கரைக்கலாம், ஒரு கடலில் போய் பெருங்காயத்தை கரைக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த பெருங்காயம் வாசம் உள்ளது தான், வாசம் நல்லா இருக்கும். எப்போது? ரசத்தில் கரைக்கிற போது, ஒரு குழம்புல கரைக்கிற போது. கடலில் கரைக்கிற போது அந்த பெருங்காயத்தினுடைய அந்த வாசம், அந்த பண்பு, அதனுடைய பயன் வந்து யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ இது என்ன பொருள்? இதனால் என்ன பொருள்? அற்பனுக்கு சொல்கிற அறிவுரை என்பது கடலில் கரைத்த பெருங்காயம் போல. ஒரு அறிவே இல்லாத அல்லது ஒரு இழி குணமுள்ள ஒருத்தனுக்கு அறிவுரை சொன்னோம்னா அது எதை போல? கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடலில் கரைத்த பெருங்காயத்தினால என்ன இல்லை? பயன் இல்லை. அப்போ பயனின்மை அல்லது பயனற்றது. இது என்ன பொருள்? பயனற்றது என்பது இதனுடைய பொருளாக இருக்கும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி தான் தேர்வில் வந்து நம்ம எழுதணும். இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு போட்டிருப்பாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனின்னு நெல்லிக்கனி ஒரே சுவை, இனிப்பு அப்படின்னு அந்த ஆப்ஷனை தேர்வு பண்ணக்கூடாது. உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்காயை வைக்கிறோம், மூடி இருக்கிற கையில் இருக்கிற நெல்லிக்காய் உள்ளங்கை நெல்லிக்கனி இப்படி வச்சோம்னா என்ன அர்த்தம்? அந்த நெல்லிக்காய் உள்ளங்கையில் இப்படி வச்சோம்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன பொருள்? அதுக்கு தெளிவு என்பதாக பொருள். தெளிவு, தெளிவாக தெரியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒன்று இருக்குது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஓமை தொடர்கள் நிறைய இருக்குது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளலாம் என்ன அர்த்தம்? ஒரு தானியத்தை, ஒரு நெல் இருக்குது, ஒரு பயிர் இருக்குது, அது எள் இருக்குது, ஏதாவது தானியங்களை அதில் இருக்கக்கூடிய பதர்களை நீக்குவதற்காக, தூசுகளை நீக்குவதற்காக அப்படியே வச்சு தூற்றுவாங்க. தூற்றுதல் என்பது அதுக்கு பெயர். தூற்றுறதுக்கு என்ன வேணும்? காற்று வேணும். எப்போ தூற்றணும்? காற்றே இல்லாமல் நிசப்தமாக இருக்கிற அந்த நேரத்தில் போய் தூற்றினோம்னா அப்படியே கீழே தான் கொட்டும், அதில் இருக்கிற பதர்கள் போகாது. மாறாக காற்று நன்றாக அடிக்கிற போது அந்த பதரை வந்து அப்படி நம்ம தூற்றினோம்னா பதர்கள் வெளியாகிவிடும், தூசு எல்லாம் வெளியே போயிடும், தானியங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போது என்ன இருக்கணும்? தூற்ற வேண்டும். தானியங்களை தூற்றி நல்ல தானியங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் காற்று இருக்கும்போதே அந்த வேலையை செய்ய வேண்டும். அப்படின்னா இதுலேருந்து என்ன நமக்கு புரியுது? ஒரு காலம், தக்க வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுதல். கிடைச்ச வாய்ப்பை
பயன்படுத்திக்கணும். காற்று இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்? தூற்றிக்கொள்ள வேண்டும். தக்க வாய்ப்பை பயன்படுத்துதல். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அண்ணா பேசினார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மடை திறந்த வெள்ளம்னா என்ன? ஒரு அணையை திறந்து விட்டாங்கன்னா தண்ணீர் வேகமாக ஓடும். இப்போ எதுக்கு இதை உதாரணமாக சொல்லலாம்? மடை திறந்த வெள்ளம் போல் சாப்பிட்டார் வருமா? வராது. மடை திறந்த வெள்ளம் போல் பேசினார். அப்போ என்ன பொருள்? சரளமாக, தடையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். சரளமாக அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி தடையில்லாமல். இப்படி நம்ம பொருளை பார்க்கணும். இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனினா தெளிவுன்னு சொன்னோம். அதிலே கொஞ்சம் மாற்றம் பண்ணி நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்தார் போல். நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்தார் போல் அப்படின்னு எல்லாத்துலேயும் போல போல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்தார் போல். ஒரு நெல்லிக்காய் மூட்டை இருக்குது. நெல்லிக்காய் மூட்டை அப்படி சாக்கை ஓப்பன் பண்ணி விட்றோம். என்ன பண்ணணும்? நெல்லிக்காய் அப்படியே அழகாக அங்கேயே இருக்குமா? குவியெல்லாம் இருக்குமா? ஓடுமா எங்கே பார்த்தாலும்? நெல்லிக்காய் மூட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா என்ன நடக்கும்? நெல்லிக்காய் அங்கேயும் இங்கேயுமா செதறி ஓடும். இப்போ இது எதுக்கு உதாரணமாக இருக்கும்? எதற்கு இதை ஓமையாக சொல்லியிருப்பார்கள் அப்படின்னா, நெல்லிக்காய் மூட்டை செதற மாதிரி எல்லாம் செதறிட்டான் அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஒற்றுமையின்மை, பிரிவு. நான் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், ஒற்றுமையின்மை. அப்படி இருக்கும். இப்போ நிறைய இருக்குது. நம்ம பாட்டில் இது வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம், நிறைய பார்த்துட்டே போகலாம். இப்போ அனலில் விழுந்த புழு போல. அனலில் விழுந்த புழு போலன்னு அர்த்தம். அனலில் அந்த தீயில் வந்து விழுந்த புழு என்ன பண்ண? துடிக்கும். அப்போ என்னது? மகிழ்ச்சியா? இல்லை, துன்பம். அனலில் விழுந்த புழு போல நான் துடிக்கிறேன். என்ன அர்த்தங்க? துன்பமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். துன்பமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய இருக்கும். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி. தேன் மாறி, மாறினா மழை. சர்க்கரை, இந்த மாறினா மழை. சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பெய்ததை போல். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பெய்ததை போல் அப்படின்னு என்ன அர்த்தம்? பந்தலே சர்க்கரை பந்தல், அது மேலே தேனில் மழை பெஞ்சா என்ன பண்ணும்? சர்க்கரை பந்தல் ஏற்கனவே ஒழுகிக்கிட்டு இருக்குது, இனிப்பு. அது மேலே மழை, என்ன மழை? தேன் மழையாம். அப்போ அதுவும் சேர்ந்து ரெண்டும் கலந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, அதுக்கு மேலே மகிழ்ச்சி, அடுக்கடுக்கான மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி. இரட்டிப்பு மகிழ்ச்சி. சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பெய்ததை போல், பொழிந்ததை போல் அப்படின்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி என்பதாக நம்ம வந்து பொருள் கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினார் போல். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினார் போல். ஏற்கனவே ஒரு புண்ணு இருக்குது. புண்ணில் லேசாக எதை கைப்பட்டுட்டாலே ரொம்ப வலிக்கும். அதில் போய் ஒரு வேல் எடுத்துட்டு ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்து குத்துனா என்ன பண்ணும்? துன்பம், அதிகப்படியான துன்பம், அடுக்கடுக்கான துன்பம், அதிகப்படியான துன்பம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம்னா என்ன? தோன்றவங்களை பொறுத்துக்கிற நிலம். ஒருத்தர் கொள்ளையை வெட்டுறாரு, ஒரு குழி தோன்றாரு. ஐயோ என்னை போட்டு இப்படி வெட்டுறியே அப்படின்னு அந்த நிலம் என்ன பண்ணுறதில்ல? வருத்தப்படுறதில்ல. யார் தன்னை தோண்டுகிறாரோ அவரையே அந்த நிலம் தாங்கிக்குது. அவர் நின்றுக்கிட்டு அந்த நிலத்து மேலேயே நின்று அந்த நிலத்து மேலேயே குழி தோண்டுகிறார். அப்போ என்னென்னா பொறுமைன்னு அர்த்தம். பொறுத்தல், பொறுத்து கொள்ளுதல்.
இப்போ அடியற்ற மரம் போல், அடியற்ற மரம் போல்னா ஒரு வேரே இல்லாத மரம் எப்படி சாயும்? வேகமாக சாயும். அடியற்ற மரம் போல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியின்மை அப்படிங்கிறது பொருள். ஆக ஓமை தொடர்கள் உணர்த்துகிற பொருளை கண்டறிதல் என்பது மிக எளிமையானது. நிறைய ஓமை தொடர்களை நாம் வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பயன்படுத்துகிற ஓமை தொடர்களின் மூலமாக அது உணர்த்துகிற பொருளை நாம் கண்டுபிடிக்க முடியும். தேர்வு நோக்கில் சொல்ல வேண்டுமென்றால் ஓமை தொடர்களை நிறைய நாம் மனப்பாடம் செய்திருக்கிற போது அது உணர்த்துகிற பொருளை மிக எளிமையாக வினாத்தாளில் கண்டறிந்து முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.